ஹாய் நண்பா, ரஜினி சாரை வைத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கவிருக்கும் திரைப்படம் தான் கூலி. ஸோ கூலி திரைப்படத்தோட கதை எனக்கு தெரியும் அப்படின்னா ஜிவிஎம் சார் செம்ம ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிவிஎம் சார்கிட்ட கூலி திரைப்படம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அந்த இதை அப்படியே ஜிவிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி திரைப்படம் குறித்து ஜிவிஎம் சார் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும், கூலி திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, கூலி திரைப்படத்தோட டைட்டில் டிசைரி வெளியானது இருந்த படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகம் வந்து போயிருக்கு. இந்த ஒரு நிலையெல்லாம் தற்பொழுது ஜிவிஎம் சார் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது கூலி திரைப்படத்தோட கதை எனக்கு தெரியும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 8 முதல் 10 பேருக்கு இந்த திரைப்படத்தோட கதை தெரியும் அப்படின்றதையும், கோவிட் சமயத்தில் ஒரு சில இயக்குநர்கள் வீடியோ கால் மற்றும் ஜூம் மீட் மூலம் வாரத்திற்கு ஒரு முறை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடன் சேர்ந்து பேசிக்கொள்வோம் அப்படின்றதையும், லாக்டவுன் முடிந்த பிறகு அனைவரும் நேரடியாக லோகேஷ் கனகராஜ் அவர்களின் ஆபீஸ் மற்றும் வீட்டில் நேரடியாக சந்தித்து பேசிக்கொள்வோம் அப்படின்றதையும், அந்த சமயத்தில் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பற்றி தனக்கு தெரிய வந்தது அப்படின்றதையும், எங்களோட படங்கள் பற்றி நாங்கள் பரிமாறிக்கொள்வோம், அந்த சமயத்தில் எங்களோட படங்களை பற்றி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களிடம் பரிமாறிக்கொள்வோம் அப்படின்றதையும், அந்த சமயத்தில் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி திரைப்படத்தோட கதையை எங்ககிட்ட சொன்னார் அப்படின்றதையும் ஜிவிஎம் சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லாக்டவுன் டயத்திலேயே கூலி திரைப்படத்தோட கதையை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறது இதன் மூலம் வந்து உறுதியாக இருக்கு. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிளான் பண்ணி தான் வந்து வச்சிருக்காங்க. பிளான் பண்ணி வச்சு கதையும் ரெடி பண்ணி இருக்காங்க. அப்போது கூலி திரைப்படத்தோட கதையை ஒரு 10 இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதுல ஒருத்தர் தான் ஜிவிஎம் சார். இந்த ஒரு அப்டேட் தான் தற்பொழுது ஜிவிஎம் சார் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 10 படங்களுடன் நிறுத்தாமல் இன்னும் 100 படங்கள் இயக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்றத ஜிவிஎம் சார் வந்து சொல்லியிருக்காங்க. டைட்டில் டிசைரை வச்சு பார்க்கும்போதே தெரியுது கூலி திரைப்படம் கண்டிப்பாக தங்கம் கடத்தல் தொடர்பான ஒரு கதையாகத்தான் இருக்குமா அப்படின்னு தெரிகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத. இந்த மாதிரி கூலி திரைப்படம் பற்றியும், அது மட்டும் இல்லாம சினிமா நியூஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க பண்ணிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.